ஸ்தோத்திரம் உண்டுவதாக. சபா விசுவாசிகளுக்கு கூட ஆண்டவர் நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டுவதாக. பாஸ்டர் ஐயாவுக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். என் பேர் வந்து முனிவேல், நந்திமங்கலம். ஆனால் என் பேர் இன்னொரு பேர் என்னென்னா ஜோயல். இது எப்போ வைத்ததுன்னா 2008 பரதராமில் ஐயாவர் தான் ஆண்டவர் மூலமாக ஜோயல்னு பேர் வைத்தாங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்து முனிவேல் என்ற பேருக்குன்னா ஜோயல் அண்ணா தான் கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஆனால் இங்கே முனிவேல தான் நான் இருக்கேன். ஆனால் எங்கள் ஊரில் வந்து ஜோயல் என்ற பேர் தான் அதிகமாக தெரியும். நான் இதை எதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்னா, ஐயா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். நிச்சயம் பண்ணது, கல்யாணம் பண்ண வச்சது, எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து சீமந்தம், குருடு பண்ணது எல்லாமே, பசங்க பிறந்த பொறுக்கு எல்லாமே அவர் தான் செய்தார். ஆனால் என்னடான்னா, இந்த சபையை விட்டு நான் ரொம்ப பிரிஞ்சுட்டேன். அது எப்போன்னா 2016 எங்கள் ஊருக்கு போயிட்டேன். ஆனால் எனக்கு அவர் வேலை வாய்ப்பு கூட வாங்கி கொடுத்தது ஐயா தான். ஃப்ரைடின் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கேஷியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதில் என்னை இன்சார்ஜாக போட்டு அதில் மேனேஜராக இருந்தேன். நான் அதில் 6 வருஷமாக ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த காசு இதில் வந்து நான் என்ன பண்ணேன், இந்த சபையை மறந்துட்டேன். இந்த சபையை விட்டு எங்கள் ஊரில் சபைக்கே போயிட்டு இருந்தேன். ஆனால் அங்கே வந்து ஒரு நல்ல மெசேஜ் கிடையாது. ஆனால் நான் இங்கே வரணுன்னா என் மனசுக்குள்ளே ஒரு இது, நம்ம இங்கே இவ்வளோ தொழுவு போனோமே காக்கோடியாக, அந்த சர்ச்சில் பாஸ்டர், இங்கே சர்ச்சில் பாஸ்டர் தானே, இங்கே கூட இங்கேயே போகலாம். எங்கள் ஒய்ஃப் எத்தனை வாட்டி சொல்லுது, நம்ம சர்ச்சுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் எத்தனை முறை சண்டை போட்டுக்கிறேன் நான் எங்கள் ஒய்ஃபோட. ஏன் நம்ம ஊரில் பாஸ்டர் இல்லையா, நம்ம ஊர் சர்ச்சில் ஏன் காக்குவேடுக்கு போனோம், நகிரிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பிரச்சனை, நிறையா காசு சம்பாதிச்சேன், காரு வாங்கினேன், டிராக்டர் வாங்கினேன். ஆனாலும் எல்லாமே நான் கை விட்டுட்டேன். அது எதனாலன்னா, இந்த சபையை விட்டு நான் பிரிஞ்சதுனால தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுதான். ஏன்னா அந்த காசு கண்ணு மறைச்சிடுச்சு. என்னவை எவ்வளோ சம்பாதிச்சா நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் லாக்டவுன்லேருந்து ஐயா யூடியூப்பில் வந்து பாட்டு மெசேஜ்களெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தோம். ஆனால் நான் சர்ச்சுக்கு போனாலும், எங்கள் ஊர் சர்ச்சுக்கு போனாலும் மெசேஜ் வந்து அங்கே சரியாக கிடையாது. ஆனாலும் எனக்கு மனசு எல்லாமே இங்கே தான். சரி, நம்ம காக்கிவேடுக்கு போகலன்னாலும் நகிரி கண்டிப்பாக போய் ஆகணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு அன்னைக்கு போகாமல் நேராக இங்கே வந்துட்டேன். வீட்டுக்கு கூட தெரியாது, நேராக சர்ச்சுக்கு வந்துட்டேன். பைபிள் எடுத்து நேராக நகிரிக்கே வந்துட்டேன். அப்போ பாஸ்டம்மா கூட என்னை கேட்டாங்க, என்ன முனிவேல் ரொம்ப நாள் பார்த்து நைட் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட நான் பாதப்படல. எப்படியாவது இருக்கட்டும், இனிமேல் நாம் இந்த சர்ச்சுக்கே வந்து ஆகணும். இந்த சபையை விட்டு பிரிஞ்சதுனால தான் நம்ம எவ்வளோ நான் உண்மையாக சொல்கிறேன் எல்லாருக்கும். நான் ஏதோ இங்கே சொல்லணுன்னு நான் வரல கண்டிப்பாக. ஆனால் இப்போ கூட யோசனை பண்ணி உட்காந்துருந்தேன், கொஞ்சம் பயம் சொல்கிறதுக்கு. அதுக்காக தான் உங்களை சொல்லிக்கிறேன். சபை விட்டு போனதுனால, ஐயாவை விட்டு அவரோட மெசேஜை நான் கேட்காதனால என் வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப அடிபட்டுச்சு. எனக்கு நான் எவ்வளவோ சந்தோஷத்தை இழந்துட்டேன். அதனால தான் சொல்கிறேன், சபையை விட்டு தயவுசெஞ்சு யாரும் பிரியாதீங்க. இது போல் பாஸ்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க மாட்டார். ஆனால் அன்றைக்கி எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் நான் மதிக்காமல் இந்த சபையை விட்டு பிரிஞ்சதுனால தான் இன்றைக்கி மறுபடியும் இதே சபைக்கு நான் வந்திருக்கிறேன். இது என்னோட சபை தான். அதனால் சபை விட்டு தயவு செஞ்சு யாரும் பிரியாதீங்க. ஐயா பாஸ்டர் ஐயா போல் இன்னொரு கண்டிப்பாக யாரும் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவருக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே. எல்லாம் பாருங்க, ஏசையா உம்மை போல் மாறிடுவே. உலக வாழ்வு மாயதானையா, உலக வாழ்வு மாயதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவே என் ஏசையா, உம்மை போல் మారిరువే. ప్రైజ్ లార్డ్. ప్రభు మనకు చేసిన మేలులను ఈ యొక్క 2023 సంవత్సరంలో దేవుడు మనకు చేసిన మేలులను కృతజ్ఞత పూర్వకముగా క్లుప్తంగా మనము ప్రభు మందిరములో ప్రజలందరూ ఎదుట సాక్ష్యాన్ని పంచుకోవాలి. ஸ்தோத்திரம். நானும் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தேன்.
ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தேன். கடவுள் என்னை என் பையன் மூலியமாக ரட்சிப்புக்குள்ளே வந்தேன். 2022 எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாமல் வந்துச்சு. ரொம்ப பாதப்பட்டோம். ஆனாலும் சரி, நம்ம புள்ள போகுது சர்ச்சுக்கு, நம்மளும் போவோம் சர்ச்சுக்கு. கடவுள் என்னை கூப்பிட்ட போல் இருந்தது. கடவுள்கிட்ட நான் போனேன்னு என்றைக்கும் எப்போத்துலேருந்தே ஒரு ஆசை. கடவுள்கிட்ட நான் வந்தேன். நான் வந்து என் கணவனுக்காக நான் ஜெபம் பண்ணேன். என் கணவனு கூட கோயிலுக்கு வரணும், பைபிள் படிக்கணும், என் குடும்பத்தோடு நான் சர்ச்சுக்கு வரணும்னு நான் கடவுள்கிட்ட அழுது ஜெபம் பண்ணுவேன். அதே போல் என் கணவனு கூட பைபிள் எடுத்தார். அது ரொம்ப சந்தோஷமாச்சு. பைபிள் மணிக்கணிக்காக படிப்பார். சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தார். குடும்பத்தோடு சர்ச்சுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஆயத்தமானோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆனாலும் ஒரு பக்கம் கவலை. என் கணவனுக்கு மாதத்துக்கு 10,000 ரூபாய் ஆகுது உடம்பு முடியாமல். அது கடவுளை சித்தம்தான். இது வரைக்கும் எங்களை கடவுள் தான் வழி நடத்துகிறாரு. கடவுள் எங்களுக்கு சொந்தக்கார மூலியமாவதும் யார் மூலியமாவதும் கடவுள் வந்து எங்களை தொட்டு எங்களை பேசி அவங்க மூலியமாக எங்களுக்கு உதவி செய்கிற கிருபையை கொடுத்துருக்கிறாரு. அது கடவுள் சித்தம்தான். கடவுள் நம்மனால் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார். கடவுள்கிட்ட வந்தாலே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம். கடவுள் அப்பா அம்மா கூட தேவையில்லை, சொந்தக்காரர் கூட தேவையில்லை, கடவுள் தான். நான் இது வரைக்கும் கூட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இனிமேல் கூட அது போலவே இருக்கணும்னு இந்த புதிய வருஷத்தில் கூட என் கணவனுக்கு சீக்கிரமாக குணமாகணும். மாத்திரை கூட கஷ்டம் இல்லாத நான் கஷ்டப்படாத அளவுக்கு கடவுள் தான் என்னை வழிநடத்தினு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டையாக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இது சின்ன சாட்சியை சொல்றதுக்காக எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அல்லேலூயா. என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னால் வரை என் வாழ்விலே, என்னால் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா சோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் ஆதாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும் ஆனே இந்த யாவும் உமை போற்றுதே. ஆஹா என்னில் அடங்கா சோத்திரம் என்றென்று நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா சோத்திரம் என்றென்று நான் பாடுவேன். Praise the Lord. హల్లెలూయా. యేసుక్రీస్తు నామానికి స్తోత్రములు. పాస్టర్ గారికి, పాస్టర్ అమ్మ గారికి వందనములు. కూడి వచ్చిన విశ్వాసులకు అందరికీ వందనములు. మా గురించి ఇంతకు ముందు కూడా నేను చెప్పున్నాను. మేము 5 ఏళ్ళు అయింది హిందూ కుటుంబంగా ఉండి క్రిస్తువునిగా మారినాక మాకు కుటుంబంలో మా ఇంటి గురించే నేను మారినాను. ఆయన పాస్టర్ గారికి, పాస్టర్ అమ్మ గారికి మా గురించి బాగా తెలుసు. నేను కుటుంబంలో చాలా కష్టాలు పడినాను కూడా. మా ఇంటి ఆయన చాలా కష్టాలు, తాగుడికి బానిసగా ఉండి ఆయన చాలా ఇబ్బందులో గురైనాను కూడా. నెలకి 10 రోజులు మేము కష్టంలో నరకాన్ని అనుభవించినాను కూడా. 20 రోజులు మా కుటుంబంలో సంతోషాన్ని, నెమ్మదిని నెలకి దేవుడు జరిపించుకుంటూ ఈ 4 ఏళ్ళుగా మమ్మల్ని కాపాడి వచ్చినాడు. మళ్ళీ ఈ సంవత్సరంలో 10వ నెల నిండా బాధలు అనుభవించాము. దేవుడు మా కష్టాన్ని చూసి ఈ 3 నెలలు మా కుటుంబంలో సంతోషాన్ని, నెమ్మదిని కలుగజేస్తున్నాడు. ఈ 3 నెలలుగా ఒక్కరోజైనా మా ఇంటైనా తాగకుండా ఉండిపోతాడా అని నేను దేవుడికి ప్రార్థించాను.
ఈ 3 నెలలుగా మా ఇంటైనా తాగుడు అనేది జ్ఞాపకం లేకుండా మంచిగానే ఉన్నాడు. మాకుండే ఒక చిన్న కొరత ఏమంటే ఆయన దేవునిలో రక్షిపులో నడిపించాలి, ఆయన చర్చికి ఆలయానికి రావాలి, కుటుంబంగా మేము సాక్షిగా వచ్చి ఈ మందిరంలో నిలబడాలని మాకు ఒక చిన్న కొరత ఉంది. మీరందరూ కూడా మా కొరకు ప్రార్థన చేయండి. మా ఆయన కూడా చర్చికి వచ్చి సాక్షిగా ఈ ఆలయంలో నిలబడాలి. ఈ సంవత్సరంలో ఇదే కాకుండా దేవుడు మాకు ఎన్నో అద్భుతాలు చేశాడు. మా నాన్నని కూడా 1కి 2 సార్లు ఆపరేషన్ జరిగింది. ఆయన బ్రతుకుతాడనేసి డాక్టర్లు కూడా చెప్పడం కష్టమైపోయింది. ఆయన బ్రతికి ఈరోజు మాకు తండ్రి ఉన్నాడంటే దేవుని యొక్క కృప వల్లనే. అదే కాకుండా మా తమ్ముడు కూడా 2 నెలలకు ముందుగా ట్రైన్కి టైం అయిపోతుంది డ్యూటీకి వెళ్ళడానికి అనేసి, ట్రైన్ పోతుంది అనేసి కొంచెం ఫాస్ట్గా వెళ్ళినప్పుడు, ట్రైన్ పట్టాలనేసి వెళ్ళినప్పుడు రైల్వే స్టేషన్లో ప్లాట్ఫామ్లో పడిపోయి ఒక చిన్న దెబ్బ కూడా తగలకుండా దేవుడు కాపాడి మా ఇంటికి భద్రంగా నడిపించాడు. దేవుని కృప మాకు ఎన్నో అద్భుతాలు చేసినాయి. ఈ చిన్న సాక్ష్యాన్ని దేవుడు దీవించును గాక. ఆమేన్. ఎంత మంచి దేవుడవేసయ్యా, యేసయ్యా, చింతలన్నీ తీరేనయ్యా నిన్ను చూడగా. ఇంత మంచి దేవుడవేసయ్యా, కై తట్టిన తూకరాదు. చింతలన్నీ తీరేనై నిన్ను చేరగా, ఎంత మంచి దేవుడేసయ్యా. ఘోర పాపినైనా నేను దూరంగా పారిపోగా, ఘోర చప్పట్లతోనే గట్టిగా, దూరంగా పారిపోగా నీ ప్రేమతో నన్ను నన్నాదుకొన్నావయ్యా, నీ ప్రేమతో నన్ను దించి నన్నాదుకొన్నావయ్యా. ఎంత మంచి దేవుడవేసయ్యా, ఎంత మంచి దేవుడవేసయ్యా. చింతలన్నీ తీరేనై నిన్ను చేరగా, ఎంత మంచి దేవుడవేసయ్యా. ఆమేన్. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஐக்கு பாஸ்டர் அம்மாவுக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற விசுவாசி எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நான் இன்டர் படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு நெக்ஸ்ட் எம்செட் எக்ஸாம் எழுதலான்ட்டு போனேன். எம்செட் எக்ஸாமில் நல்லா ரேங்க் வருது. ఎంసెట్ ఎగ్జామ్ రాసి మంచి ర్యాంక్ తెచ్చుకోవాలని కోరుకున్నాను. అదేలాగా మంచి ర్యాంక్ వచ్చి ఒక మంచి కాలేజ్లో సీట్ కావాలనేసి ప్రార్థన చేస్తూ ఉన్నాను. బయట ఎక్కడ రాకూడదు, హాస్టల్ అయితే నాకు వద్దు, ఎక్కడైనా లోకల్గా ఉంటే నాకు బాగుంటుంది అనేసి చర్చికి వెళ్ళాలనేసి, హాస్టల్ అయితే సండే టైంలో పంపిరు బయటికి, చర్చికి వెళ్ళాలనేసి నేను ఇక్కడ ఎక్కడైనా పుత్తూరులో కాలేజీలో సీట్ దొరికితే బాగుంటుందని ప్రార్థన చేస్తూ ఉన్నాను. కర్తర్ అదేలాగా నాకు పుత్తూరు సిద్ధార్థ కాలేజీలో నాకు మంచి సీట్ ఇచ్చినారు. దానికి కర్తర్కు నంజి.